You want God to use you. நீங்கள் தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமா? You must say, Lord, I never want to be above anybody. ஆண்டவரே, யாருக்கும் மேலாக நான் போய்விட வேண்டாம் என்று சொல்லுங்கள். I want to be underneath everyone. Then only I can lift them up. ஆண்டவரே, எல்லாருக்கும் கீழாக நான் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே அவர்களை நான் தூக்க முடியும். How can I be above them and be an example? அவர்களுக்கு மேலாக நான் இருந்து கொண்டு எப்படி ஒரு உதாரணமாக இருக்க முடியும்? See, there are so many poor people in the world who are in very, very difficult circumstances. இந்த உலகத்திலே பல கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள். And Jesus took a birth in such a low position so that nobody can say, you don't understand my difficulty. என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, புரியாது என்று யாருமே சொல்லக்கூடாது என்றுதான் ஆண்டவர் எல்லாருக்கும் கீழாக அந்த மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். I'm trying to tell you what it means to take the yoke of Jesus and put our mouth in the dust. இயேசுவுடைய நுகத்தை எடுத்துக்கொள்வது என்றால் என்ன, வாயை தூளிலே நிறுத்துவது என்றால் என்ன என்பதை குறித்து விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். And then he grew up in a home where he had 4 brothers and 2 sisters who didn't believe in him. அவரிலே விசுவாசம் வைக்காத 4 சகோதரர்கள் 2 சகோதரிகள் இருந்த ஒரு குடும்பத்திலே அவர் வளர்ந்தார். And they must have irritated him in so many ways in 30 years. 30 ஆண்டு காலமாக பல விதங்களிலே இயேசுவுக்கு எரிச்சல் ஊட்டியிருப்பார்கள். And Jesus never sinned. ஆனாலும் இயேசு பாவம் செய்யாதவராய் இருந்தார். You try and picture this in your mind. உங்கள் மனதிலே இதை கற்பனை செய்து பாருங்கள். See, Joseph was a very poor carpenter. யோசேப்பு மிகவும் ஏழை தச்சனாய் இருந்தார். And if you want to know the type of house that Jesus lived in, just look at one of the village houses in India. You'll understand the type of house Jesus lived in. எப்படிப்பட்ட வீட்டிலே வாழ்ந்தார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த உள்ள கிராமங்களிலே ஒரு வீடுகளுக்கு சென்று பாருங்கள். A very simple house. மிகவும் எளிமையான ஒரு வீடு. They didn't have any concrete roof or anything like that. கான்கிரீட் கூரை எல்லாம் அவர்களுக்கு இல்லை. Very simple house. மிகவும் எளிமையான வீடு. Very ordinary floor. சாதாரணமான தரை. And a small house where these 7 children had to sleep. 7 பிள்ளைகள் அங்கே தூங்க வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறிய வீடு. And all the difficulties and situations that came in that home. பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் அந்த குடும்பத்திலே நேர்ந்தது. When you face difficulties in your home and you're tempted to complain to your parents. உங்களுடைய வீட்டிலே கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நீங்கள் பெற்றோரிடத்தில் புகார் செய்ய சோதிக்கப்படும் பொழுது think of this verse. இந்த வசனத்தை எண்ணி பாருங்கள். It's good for a young person to bear his yoke in his youth. இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. And don't complain, keep your mouth in the dust. புகார் செய்ய வேண்டாம், வாயை மூடிக்கொள்ளுங்கள். Say, Lord, you're preparing me for something. ஆண்டவர் ஏதோ ஒன்றிற்காக என்னை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். And these people, my brothers and sisters, are irritating me. என்னுடைய தம்பி தங்கைகள் அல்லது அண்ணன் தம்பிமாரெல்லாம் என்னை எரிச்சலூட்டுகிறார்கள். Help me not to behave like them. அவர்களைப் போலவே நானும் நடந்து கொள்ளாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. They don't want the yoke of Jesus, that's okay, but I want the yoke of Jesus. அவர்களுக்கு இயேசுவின் நுகம் தேவையில்லை, அது பரவாயில்லை, ஆனால் எனக்கு உம்முடைய நுகம் தேவை ஆண்டவரே. You know the sorrow that those people will have when they stand before the Lord. தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய துக்கம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? It will be tremendous sorrow. அவர்களுக்கு மிகுந்த துக்கமும் மன வேதனையும் உண்டாயிருக்கும். And you can escape that if you humble yourself now. இப்பொழுது நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் அந்த துக்கத்துக்கு நீங்கள் தப்பிக்க முடியும். In all those situations, Jesus never sinned. இந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஒரு காலம் இயேசு பாவம் செய்யவில்லை. He never complained. ஒரு காலம் அவர் புகார் செய்யவில்லை. No matter how his brothers treated him, how his sisters treated him. அவருடைய சகோதரர்கள் எப்படி அவரை நடத்தியிருந்தாலும் சரி. You know, in India we know that older brothers are entitled to some respect. இங்கே நாட்டிலே மூத்த சகோதரர்கள் அல்லது அண்ணன்மார்களுக்கெல்லாம் ஒரு சில மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியும். We don't even call them by their name. We always add a title of respect. அண்ணனை பேர் சொல்லி கூப்பிடாத என்று சொல்லுவார்கள். அண்ணன் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். And Jesus was the eldest brother there. இயேசு அங்கே அண்ணனாய் இருந்தார். They never treated him with respect. ஆனாலும் அவரை அண்ணனைப் போல மதிப்பு கொடுத்து நடத்தவில்லை. They despised him. அவரை அற்பமாய் எண்ணினார்கள். And it says here, they didn't believe in him at all. அவரிடத்திலே விசுவாசமே வைக்கவில்லை என்று இங்கே பார்க்கிறோம். When Mary would tell the other children, this elder brother, he's not born like all of you, he's the son of God.
மரியாள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, அண்ணன் உங்களைப் போல நான் பிறக்கவில்லை, அண்ணன் தேவனுடைய குமாரன் என்றெல்லாம் சொல்லியிருந்திருப்பார்கள். I don't think Jesus would have ever said, "Listen, I am the Son of God." இயேசு எப்பொழுதாவது தன்னை தமிழெல்லாம் பார்த்ததை நான் தான் தேவகுமாரன் என்று அவர் சொல்லியிருந்திருக்க மாட்டார். He wasn't like that. அவர் அப்படி அல்ல. But Mary would have told the other children, மரியாள் மற்ற பிள்ளைகளிடத்தில் சொல்லியிருந்திருப்பார்கள், "You must respect him. He is the Son of God." அண்ணன் தேவகுமாரனாய் பிறந்திருக்கிறார், அவரை நீங்கள் மதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். You know, actually he is your creator who has come in human form. அவர்தான் உங்களை எல்லாம் உண்டாக்கினவர், இப்பொழுது மனுஷ வடிவிலே வந்திருக்கிறார் என்று சொல்லியிருப்பார்கள். They would have laughed at it. எல்லாரும் அவரை பார்த்து சிரித்திருந்திருப்பார்கள். They said, "My mother Mary has gone off her head." அம்மாவுக்கு ஏதோ மனசுல கோளாறு வந்து விட்டது என்று சொல்லியிருந்திருப்பார்கள். She's talking such nonsense. If somebody told you that your brother was the Son of God, what would you think? நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், உங்க அண்ணனை உங்க அம்மா அவன் தான் தேவகுமாரன் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? He is the creator of the universe. இவன் தான் முழு உலகத்தை உண்டாக்கினான், இந்த அண்ணன் தான் உண்டாக்கினான் என்று சொன்னால், and he looks just like you, behaves like you, he has to go, he has even got to go to the toilet like you. ஆனால் அண்ணன் உங்களைப் போலவே இருக்கிறார், உங்களைப் போலவே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார், உங்களைப் போலவே அவரும் கழிவறைக்கு ஓடி ஓடி செல்ல வேண்டியிருக்கிறது. Say, what, this is the creator of the universe, look at him. உலகத்தை உண்டாக்கினவராய் இவரை பாருங்கள் என்றெல்லாம் கேலி செய்திருப்பார்கள். That is how much Jesus humbled himself. இந்த அளவுக்கு இயேசு தம்மை தாழ்த்தினார். Look just like us, behaved like us. நம்மை போலவே அவர் காட்சியளித்தார், நம்மை போலவே நடந்து கொண்டார். He never wanted to show that I am better. நான் மேன்மையானவன் என்பதை ஒரு காலம் அவர் காண்பிக்க விரும்பவில்லை. They didn't believe in him at all. அவரிடத்தில் விசுவாசம் வைக்கவே இல்லை, அவர் சொல்லுவதை நம்பவே இல்லை. Now you may not be the creator of the universe. நீங்கள் இந்த அண்டசராசத்தை உண்டாக்கினவர்களாக இல்லாமல் இருக்கலாம். If you are born again, you are a son of God. ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறந்தவராக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை, you are a daughter of God. நீங்கள் தேவனுடைய குமாரத்தி. And the other people in your home may not be children of God. உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் தேவ பிள்ளைகளாய் இல்லாமல் இருக்கலாம். So in a sense you are also like Jesus in that home. ஒரு விதத்திலே சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் இயேசுவை போல இருக்கிறீர்கள். And you got to behave like he behaved. அவர் நடந்து கொண்ட விதமாகவே நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். The other people can behave as they like. மற்றவர்கள் தாங்கள் விரும்புகிறபடி நடந்து கொள்ளலாம். But if you are a child of God, you have to behave in a different way. ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நீ வித்தியாசமாய் நடந்து கொள்ள வேண்டும். That's where you can take the example of Jesus. இங்கே தான் இயேசுவை மாதிரியாக வைத்துக் கொள்ள முடியும். Because your brothers and sisters may also make fun of you. What do you think you're a son of God? Who do you think you are? நீ யார்ப்பா, நீ தேவ பிள்ளையா என்றெல்லாம் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவார்கள், கேலி செய்வார்கள். Then think of how they made fun of Jesus. அப்பொழுது இயேசுவை எப்படி கிண்டல் செய்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். He never got irritated with them. ஒரு காலம் இயேசு அவர்களிடத்தில் கோபம் அடையவில்லை, எரிச்சல் அடையவில்லை. That is our example. அவர்தான் நம்முடைய மாதிரி. And you know the result of that? இதனுடைய விளைவு பலன் என்ன என்று தெரியுமா? After more than 30 years, 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக some of his brothers came to faith. அவருடைய சகோதரர்கள் சிலர் அந்த விசுவாசத்துக்குள்ளாக வந்தார்கள். You know there are two books you have at the end of your Bible by James and Jude. யாக்கோபு, யூதா என்ற 2 புத்தகங்கள் உங்கள் வேதத்தின் கடைசி பகுதியிலே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? They are the brothers of Jesus. அவர்கள் யார்? இயேசுடைய தம்பிமார்கள். So if you are faithful for so many years, one day your relatives will come to faith. நீங்கள் மட்டும் இவ்வளவு ஆண்டுகளாக உண்மையுள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாளிலே உங்கள் உறவினர்கள் இயேசுவுக்குள்ளாக வருவார்கள். Ultimately they would have been convicted. கடைசியாக அவர்கள் உணர்த்தப்பட்டிருந்திருப்பார்கள். In his entire life they didn't get convicted. அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக, இயேசு வாழ்ந்த வாழ்க்கை முழுவதுமாக அவருடைய சகோதரர்களுக்கு உணர்வு வரவில்லை. After his death, இயேசுடைய மரணத்துக்கு பின்பு then only they believed in. அப்பொழுது மட்டுமே அவர்களை விசுவாசம் வைத்தார்கள். They must have felt so sorry. We never gave him the respect that it was due to him. ஐயோ, அவருக்கென்று கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் போய்விட்டோமே என்று எவ்வளவோ துக்கப்பட்டிருந்திருப்பார்கள். And there we have an example of Jesus who took a yoke when he was young and kept his mouth in the dust. இளம் பிராயத்திலே நுகத்தை சுமந்ததற்கும் தன்னுடைய வாயை தூளிலே நுழைந்ததற்கும் ஒரு மாதிரி இயேசுவாக இருக்கிறார். And I'm sure that even Joseph and Mary never understood him in many situations. பல சூழ்நிலைகளிலே யோசேப்பும் மரியாளும் கூட இயேசுவை புரிந்திருந்திருக்க மாட்டார்கள். And your parents also may not understand you in certain situations. சில சூழ்நிலைகள் வரும்பொழுது உங்களுடைய பெற்றோரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். Because your parents may not have faith. ஏனென்றால் உங்கள் பெற்றோருக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். Who is going to be your example then? அப்பொழுது யார் உங்களுக்கு மாதிரியாக இருக்க போகிறார்கள்? Again, Jesus. மீண்டுமாய் இயேசுதான் மாதிரி. And because Jesus was so faithful for 30 years, 30 ஆண்டுகளாக இயேசு அவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தபடினாலே, we see these wonderful words that God spoke about him
In Luke 3:22. லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தேவன் பேசின அருமையான வார்த்தைகளை குறித்து நான் வாசிக்கிறோம். This is before Jesus preached any sermon or did any ministry. இயேசு எந்த ஊழியத்தையும் செய்வதற்கு முன்பதாக, எந்த அற்புதங்களையும் செய்வதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு நற்சாட்சி. Thou art my beloved son, in thee I am well pleased. லூக்கா 3:22 நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிலே பிரியமாயிருக்கிறேன் என்று நற்சாட்சி வருகிறது. What was it that pleased the Father? பிதாவை பிரியப்படுத்தின காரியம் என்ன? Now if he had gone around preaching powerful sermons and bringing so many people to faith, then you can understand. Father is very happy. பல இடங்களுக்கு வல்லமையாய் பிரசங்கம் செய்து திரளான ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து அதற்கு பிறகு இப்படிப்பட்ட சாட்சி உண்டாயிருந்தால் சரி, இது நிமித்தமாய்த்தான் பிதாவானவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லலாம். Some of you may look at me standing up here preaching every year and say, oh, of course God is very happy with Brother Zach. உங்களிலே ஒரு சிலர் என்னை பார்க்கிறீர்கள், வருஷந்தோறும் கான்பரன்ஸ் கூட்டங்களிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், ஆகவே நான் பிரசங்கிக்கிறபடினாலே தேவன் சகோதரர் ஜாக் அவர்கள் மீது பிரியமாயிருக்கிறார் என்று எண்ணலாம். You look at your life, you never preach any sermon and you say, how can God be happy with me? ஆனால் நானும் ஒரு பிரசங்கத்தை கூட பண்ணவில்லையே, என்னிடத்தில் எப்படி தேவன் சந்தோஷமா இருக்க முடியும் என்று கேட்கிறீர்கள். See, God said this about Jesus when he got baptized. இயேசு ஞானஸ்நானம் பெறும் பொழுது தேவன் இயேசுவை குறித்து இங்கே நற்சாட்சி கொடுக்கிறார். Read that in the previous verse. அதற்கு முந்தின வசனங்களிலே அதை குறித்து வாசிக்கிறீர்கள். He had never even preached one sermon till that time. அந்த நேரம் வரை ஒரு பிரசங்கத்தை கூட அவர் செய்யவில்லை. Never did any ministry. எந்த ஊழியத்தையும் செய்யவில்லை. If you had asked Jesus, what have you been doing all these 30 years? ஆண்டவரே, இந்த 30 ஆண்டுகளாக என்னதான் செய்து கொண்டிருந்தீர் என்று கேட்டால், well, I stayed at home. நான் வீட்டில் தங்கியிருந்தேன். I helped my mother. என் அம்மாவுக்கு உதவி செய்தேன். I helped my younger brothers and sisters. என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்தேன். I worked very hard as a carpenter and earned money to support my family. என் குடும்பத்தை தாங்கும்படியாக நான் இந்த தச்சு தொழிலை கடினமான விதத்தில் செய்தேன். Joseph died some years ago. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யோசேப்பு மரித்து விட்டார். The burden came upon me because my mother was a widow. என்னுடைய தாய் விதவையானபடினாலே அந்த முழு பாரமும் குடும்ப பொறுப்பும் என் மீது வந்துவிட்டது. We were very poor. நாங்கள் ஏழைகளாக இருந்தோம். And I had to take care of all my 7 younger brothers and sisters. எனக்கு கீழே இருந்த 6 தம்பிமார்கள் தங்கைமார்களை நான் தான் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. Okay, but what ministry did you do? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன ஊழியம் செய்தீர்கள்? That is my ministry. அதுதான் என்னுடைய ஊழியம். You mean your ministry is just working as a carpenter and taking care of your family? என்ன தச்சு தொழில் செய்வதுதான் ஊழியமா? குடும்பத்தை பராமரிக்கிறதுதான் ஊழியமா? That's right. ஆம், சரி. What does God think about this? தேவன் இதை குறித்து என்ன எண்ணுகிறார்? God says, I am very pleased. நான் முழுமையாய் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். What an example for you. உங்களுக்கு என்ன நல்ல ஒரு மாதிரி பாருங்கள். Can God be pleased with you when you have never preached in a sermon once? ஒரு முறை கூட ஒரு பிரசங்கத்தையும் இதுவரை செய்ததே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவன் உங்கள் மீது பிரியமா இருக்க முடியுமா? Maybe you have not even given out a tract till today. இதுவரை ஒரு கைப்பிரதி கூட யாருக்கும் கொடுத்ததில்லை. How can God be pleased with you? உங்கள் மீது எப்படி தேவன் பிரியமா இருக்க முடியும்? How was he pleased with Jesus? இங்கே எப்படி இயேசுவின் மேல் பிரியமா இருந்தார்? Because he obeyed Joseph and Mary at home. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் குடும்பத்திலே அவர் கீழ்ப்படிந்திருந்தார். He respected his earthly parents. பூமிக்குரிய பெற்றோர்களை அதிகமாக மதிக்க கற்றுக்கொண்டார். And he spent his time studying the Bible. வேதத்தை கற்பதிலே அதிகமான நேரத்தை செலவு செய்தார். Even though he didn't have a Bible at home like this. குடும்பத்திலே இது போன்ற ஒரு வேதம் அவருக்கு இல்லாதிருந்தாலும் கூட, nobody had Bibles 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருக்குமே வேதம் அப்பொழுது கையிலே இல்லை. There was no printing. அப்பொழுது அச்சு தொழிலே அப்பொழுது இல்லாதது. People had to copy the Bible with hands. ஒரு வேத பிரதி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கையிலே தான் எழுதி பிரதி எடுக்க வேண்டும். Imagine if you have to copy just Matthew chapter 1. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை மட்டும் நீங்கள் உங்களுக்கு வேதம் இல்லாதபடினாலே யாருடைய பைபிளையோ வாங்கி நீங்கள் அதை பார்த்து நோட்டில் எழுத வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். What a long time that will take. அதற்கு ஒரு அதிகாரத்துக்கு மட்டும் எவ்வளவு நேரம் ஆகும்? They used to copy the whole Bible like that. அதுபோல அந்த காலங்களிலே முழு வேதாகமத்தையும் அவர்கள் கையிலே எழுதி பிரதி எடுத்து வைத்துக் கொள்வார்கள். Very few copies of it. One will be in the synagogue. அதுபோல ஒரு சில பிரதிகளே இருந்தது. ஒன்று அந்த தேவாலயத்தில் இருந்தது. When you go there, you can listen to it. அங்கே போனால் யாராவது வாசித்தால் அதை கேட்கலாம். Jesus knew, just by listening, he listened so carefully in the meeting that he knew the Bible by the time he was 12 years old. கூட்டங்களிலே அவர் உட்கார்ந்து கருத்தோடு அங்கு வாசிக்கக்கூடிய வேத வார்த்தைகள் எல்லாம் கேட்டபடினாலே 12 வயதிலேயே அவர் வேதத்தை நன்றாய் அறிந்திருந்தார். You read in Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரம். You know, when he was 12 years old, he was sitting in the temple talking to some of the
great 70-year-old Bible scholars. அவர் 12 வயது நிரம்பிய பொழுது 70 வயது நிரம்பிய வேத வல்லுநர்களிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். And he was listening to them, verse 46. 46ஆம் வசனத்திலே அவர்களுக்கு அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். And he asked them some questions. அவர்களிடத்திலே சில கேள்விகளையும் கேட்டார். And questions which they did not know the answer. அவர்களுக்கே பதில் தெரியாத சில கேள்விகளை இயேசு அவர்களிடத்திலே கேட்டார். Why does it say like this in this verse and like this in this verse? ஏன் இந்த காரியம் இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? They didn't know. அவர்களுக்கு தெரியவில்லை. Then he said, okay, I'll explain to you. அதற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இவர் விவரித்து சொல்கிறார். And he explained and they said, oh, that's right, he never thought about that. சரியாகத்தான் சொல்லுகிறாய், இதை குறித்து நாங்கள் எண்ணி பார்க்கவே இல்லையே. And it says here in verse 47, they were absolutely amazed at his understanding and his answers. 47ஆம் வசனத்திலே லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே அவர் பேச கேட்ட யாவரும் உடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திறனும் குறித்து பிரமித்தார்கள். How old was he? அவருக்கு எவ்வளவு வயதா இருந்தது? 12 years old. 12 வயதே நிரம்பியவர். That's younger than all of you sitting here. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் காட்டிலும் இளமையான வயது. And he didn't have a Bible at home. குடும்பத்திலே அவருக்கு வேதமும் இல்லை. He listened carefully. தேவாலயத்திலே அவர் கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார். So what I want to say to you is, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுவது என்னவென்றால், that's why the Father was pleased with him. ஆகவே தான் அவரிடத்திலே பிதாவானவர் பிரியமாயிருந்தார். He didn't preach. அவர் பிரசங்கிக்கவில்லை. But he lived a life. ஆனால் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார். And he knew the scriptures. வேதங்களை அறிந்திருந்தார். So I want to encourage you to take the yoke of Jesus upon you. இயேசுவுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Whenever you have some spare time, இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ, don't read novels. நாவல் புத்தகங்களை வாசிக்க வேண்டாம். Read the Bible. வேதத்தை வாசியுங்கள். That's more important. மிக முக்கியமானது. That novel will not help you to be a spiritual person. அந்த வாசிக்கக்கூடிய நாவல்கள் உங்களை ஆவிக்குரிய நபராக இருப்பதற்கு உதவி செய்யாது. The Bible will change your life. வேதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். And your friends may go and see movies. உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் போய் அவர்கள் சினிமா காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கலாம். Let them go and see that. They don't want to fulfill God's purpose. அவர்கள் தங்களுக்கு என்று வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்ற விரும்பவில்லை. But you say, Lord, I don't want to see those movies. ஆண்டவரே, அந்த சினிமா காட்சிகளை நான் பார்க்க மாட்டேன். I want to keep myself pure. ஆண்டவரே, என்னை பரிசுத்தவனாய் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். And God will preserve you. தேவன் கண்டிப்பாக உங்களை பாதுகாப்பார். For himself. தனக்கென்று உங்களை பாதுகாப்பார். So we see here ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம் that this is how God, it also says about him that when he went down to Nazareth, verse 51, he obeyed Joseph and Mary. 51ஆம் வசனத்திலே அவர் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், யோசேப்புக்கும் மரியாளுக்கும். And because he did that, இவைகளை அவர் செய்தபடினாலே he grew in favor with God, it says in verse 52. 52ஆம் வசனத்திலே தேவ கிருபையிலே அவர் வளர்ந்தார். And he was God was very happy with him. இவருடைய வாழ்க்கையிலே பிதாவானவர் அல்லது தேவன் சந்தோஷமா இருந்தார். God was watching Jesus growing up. இயேசு வளருகிற காரியத்தை தேவன் கூர்ந்து கவனிக்கிறார். I want to say God is watching you as you grow up. நீங்கள் வளருகிற வாழ்க்கையும் தேவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். On a particular day, அந்த குறிப்பிட்ட நாளிலே God said, okay, சரி, now you can go out. இப்பொழுது நீ வெளியே புறப்பட்டு போகலாம். And in 3.5 years he had the most fantastic ministry that any person ever had. எந்த ஒரு நபருக்கும் இல்லாத வகையிலே 3.5 ஆண்டுகள் அற்புதமான ஒரு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். But that is after 30 years of preparation. ஆனால் அந்த ஊழியத்திற்கு ஆயத்த நாட்கள் 30 ஆண்டுகளாக இருந்தது. So I want to say to you, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், that in your younger days, உங்களுடைய வாலிப நாட்களிலே allow God to prepare you so that by the time you're 30 years old, you can have a fantastic ministry. 30 வயதாய் உங்களுக்கு ஆகும் பொழுது அற்புதமான ஒரு ஊழியத்தை நீங்கள் கொண்டிருக்கும்படியாக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக விட்டுக் கொடுங்கள். Let's pray. Heavenly Father, பரலோக பிதாவே, apply these truths to our lives. இந்த சத்தியங்களை நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்யுங்க. I pray these young people will really be gripped. இந்த வாலிபர்கள் உண்மையாலுமே இதனாலே பற்றி பிடிக்க முடியாது விரும்புகிறேன். Young age filled with the Holy Spirit. இந்த வாலிப நாட்களிலே அவர்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பும். So they can live for you. உமக்கென்று அவர்கள் வாழும்படியாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.